அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் தொடர்பான விவிலிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்றைய நாளில் நாம் கட்டுப்பாடோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 பேதுரு 4:7 பேதுரு சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். ஆகவே கட்டுப்பாடோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல். நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நமக்கு பல தடைகள் வருகின்றன, பராக்குகள் வருகின்றன, எண்ண சிதறல்கள் வருகின்றன, பல சிந்தனைகள் வருகின்றன. நம்முடைய எதிர்மறை உணர்வுகள், கோபம், துயரம், அவமானம் நம்மை ஜெபிக்க விடாமல் தடுக்கின்றன. உடல் களைப்பு, உடல் சோர்வு, இவையெல்லாம் வருகின்றன. ஆகவே இவையெல்லாம் நாம் இறைவேண்டல் செய்யாதவாறு நம்மை தடுக்கின்றன. ஆகவே பேதுரு சொல்லுகிறார், இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். ஆகவே கட்டுப்பாடு என்பது நமக்கு இறைவேண்டல் செய்வதற்கு தேவையான ஒன்று. நாம் இறைவேண்டல் செய்வதற்கு முன்பாக நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய உடலை, மனதை, ஆன்மாவை, உணர்வுகளை கட்டுப்படுத்தி நாம் அன்றாட வேண்டும். அந்த கட்டுப்பாடு, தன்னடக்கம் என்பது தூய ஆவியாருடைய கனிகளில் ஒன்று. எனவே தூய ஆவியாரை நோக்கி மன்றாடி அந்த அவர் தருகின்ற பாதுகாப்பில், கட்டுப்பாட்டில் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இறைவேண்டல் செய்வதற்கு கடவுளுடைய அருளும் தேவை, நம்முடைய முயற்சியும் தேவை. அதைத்தான் நாம் தன் கட்டுப்பாடு என்று சொல்கிறோம். ஆகவே நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது முழந்தாள் படியிட்டு, கண்களை மூடி, கைகளை கூப்பி, கைகளை விரித்து நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இவற்றை செய்வதற்கு தன் கட்டுப்பாடு தேவை. பராக்குகள், எண்ணங்களை தவிர்த்து உடல், மனம், ஆன்மா, உணர்வுகளோடு இணைந்து நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு கட்டுப்பாடு என்னும் கொடை தேவை. அதை நாமும் நம்முடைய சொந்த முயற்சியில் நம்மையே நாம் கட்டுப்படுத்தி இறைவேண்டல் செய்ய வேண்டும். சில சமயத்தில் நாளின் இறுதியில் குடும்பமாக ஜெயிப்பதற்கு களைப்பு ஒரு தடையாக இருக்கிறது, சோர்வு ஒரு தடையாக இருக்கிறது. இன்றைக்கி ஜெபம் வேண்டாம், இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிடுவோம். இல்லை, இன்றைக்கி தவறாமல் ஒரு 5 நிமிடமாவது நாம் ஜெபித்து விட வேண்டும். அதான் கட்டுப்பாடு. ஆகவே தனி வேண்டுதல், குடும்ப இறைவேண்டல், எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடு தேவை. ஆகவே தான் கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் என்று பேதுரு அறிவுரை கூறுகிறார். இந்த கட்டுப்பாடு தேவை என்பதுதான் ஒரு அறிவு தெளிவு. இறைவேண்டல் செய்வதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதுதான் அறிவு தெளிவு. எனவே கட்டுப்பாடோடு நாம் இறைவேண்டல் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.